ரூத் எங்கேருந்து வராங்க? மோவாப்லேருந்து வராங்க. வரும்பொழுது என்ன பேசிஸில் உள்ள வராங்க? அவங்க ஒரே ஒரு காரணம், இஸ்ரவேலுடையதான ஒரு புருஷரை அவர்கள் திருமணம் செய்தார்கள். ஆனால் தேவ திட்டம் யார் மேலே இருக்குது? ரூத் மேலே இருக்குது. இப்போ இந்த அம்மா உள்ளே வரும்போது சும்மா கூப்பிட்டு வந்தாரா ஆண்டவர்? அங்கேயும் நீங்கள் அது கவனித்து பார்த்தா தெரியும். ஆண்டவர் ஒன்றும் ரூத் சும்மா உள்ளே சேர்ந்துடல. ரூத் வரும்போது ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க நகோமி. அவங்க சொல்கிறாங்க, 2 பேருக்கும் சொல்கிறாங்க, ரூத்துக்கும் சொல்கிறாங்க, அவருடைய சகோதரிக்கும் சொல்கிறாங்க, என்னால் இனிமேட்டு உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, போகிறவங்க என்ன செஞ்சிருங்க, போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே காரியத்தை இதுக்கு முன்னாடி யார் சொன்னான்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் லோத்துக்கிட்ட சொல்லுவார். ஏன் ஆபிரகாம் லோத்துக்கிட்ட சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லுவார், நீ எந்த பக்கம் போறியோ போ, நான் உன்னை தடுக்க மாட்டேன், நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன் சொல்லிடுவார். இப்போ லோத்து போயிடுவார். இந்த லோத்தோடைய சந்ததி தான் மோவாபு. லோத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, அந்த பெண் பிள்ளைகள் பிறந்த உடனே 10 தலைமுறை மட்டும் சேர்க்கக்கூடாது இருக்கணும்னு சொல்லி பின்னாடி ஆண்டவர் சொல்வார் சட்டத்தில். கரெக்டாக ரூத்து 11வது தலைமுறை. கரெக்டாக நீங்கள் எடுத்து பாருங்கள், மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். அந்த ஜென்ரேஷனில் கரெக்டாக 11வது ஜென்ரேஷன் அந்த அம்மா. இந்த கணக்கு யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரியுமான்னு கேட்கல. இந்த கணக்கு அன்றைக்கி இஸ்ரவேலில் உள்ளவனுக்கு தெரியுமா? 10 தலைமுறை போயிடுச்சு. லோத்து கணக்கையும் கரெக்ட் பண்ணிட்டாரு. அதனால சும்மாவும் சேர்த்துக்கல. லோத்துக்கு என்ன டெஸ்ட் ஆபிரகாம் வச்சு லோத்து போயிட்டாரு. ஆனால் இந்த அம்மா சொல்லுது, அந்த பேச்சு நீ பேச வேண்டாம், உன்னுடைய தேவனே என்னுடைய தேவன். அதை விட சூப்பராக சொல்லும், நீ எங்கே சாவறியோ அங்கே நான் சாவுறேன்னு அந்த அம்மா டெஸ்ட் வச்சு தான் உள்ள கூப்பிட்டு வராரு. இப்போ பார்க்குறவன் என்ன சொல்லுவா, அதென்ன மோவாப் ஸ்திரீ கிட்ட போய் ஒரு குழந்தைய பெற்றுட்டு அதை நம்ம குழந்தைன்னு நகோமி சொல்லுது சொன்னால் அந்த பழி உன் தலை மேலே தான் நிற்கும். ஏன்னா கர்த்தர் எங்கே யாருக்கு கணக்கை சரி பண்ணுறாருன்னு நமக்கு தெரியாது.